ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த நீதிபதி விளக்கியுள்ள நிலையில் அவருக்கு வெளியிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, ஆளுங்கட்சியினர் தொடர்புடைய நபர் என்பதால் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, சபாநாயகர் கண்ணாடியை பார்க்க வேண்டும். திமுக தொண்டரை விட அக்கட்சிக்கு அதிகம் வேலை பார்ப்பது அவர்தான். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும். இருக்கிறாரா என்ற கேள்வியை வைக்கிறேன். பாதி விஷயத்தை அவர்தான் பேசுகிறார். சட்டசபையில் ஆட்சியின் பாதி விஷயத்தை அவர்தான் பேசுகிறார். சட்டசபையை திமுக சார்பில் நடத்தி கொண்டு செல்வதே அப்பாவுதான். கவர்னர் குறித்து பேச அவருக்கு உரிமை இல்லை என பார்க்கிறேன். சபாநாயகரின் கருத்து திமுக உறுப்பினரின் கருத்தா, அப்பாவுவின் கருத்தா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பேசிய அவர், முதல்வர் பதவியில் இருந்து ஸ்டாலினை அகற்றுவதற்கான பணிகளை மக்கள் துவக்கிவிட்டனர். பாஜக எதை கொண்டு வந்தாலும் தமிழகத்திற்கு எதிராக கொண்டு வருவதாக கூறுகின்றனர். எதை செய்தாலும் நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனை முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும். 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி டெபாசிட் இழக்கும். டெபாசிட் இழப்பவர்கள்தான் 200 தொகுதிகளில் வெற்றி என சொல்வார்கள் என காட்டமாக விமர்சித்துள்ளார். சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பார்த்துக்கணும். இன்னைக்கு திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமா வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாத்தி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறாரு, என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ணன் தாவறதை பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவறாரு மேல. எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. பொதுவே எப்படி சொல்லுவீங்க? வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ணன் அப்படியே மேல தாண்டுவார். அதனால இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும். இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவருதான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர்தான், அப்பாவையா. அதனால கண்டிப்பா அப்பாவையா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பாக்குறேன். உரிமை இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்ல திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவு அவர்கள் கருத்தான்னு எனக்கு. திமுக உள்ளிட்ட இண்டி கூ கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நேற்று முன்தினம் வரை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பாதிக்கப்பட்டு நாட்டிற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் லோக்சபா 54.5 விழுக்காடும் ராஜ்யசபா 40 விழுக்காடும் தான் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை மேற்கோள் காட்டி தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதனை விட வேதனையான செய்தி இருக்க முடியுமா? நமது நாட்டின் பெருமை மிக்க அரசியல் சட்டத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது பாரதிய ஜனதா ஆட்சியின் கையில் பார்லிமெண்ட் ஜனநாயகம் எப்படி பீத்து எரியப்பட்டுள்ளது என்பதற்கு இந்த குளிர்கால கூட்டத்தொடரே சாட்சி என விமர்சித்துள்ளார். வேலூர் பாரதிய ஜனதா ஆன்மீக பிரிவு பிரமுகர் கொலை வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது மகனை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் நேற்று முன்தினம் நீதிமன்ற வளாகத்தில் மாயாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே கருத்தப்புள்ளையூரில் விவசாயி தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனை செய்ய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விவசாயியை மர்ம நபர்கள் கொலை செய்தது குறித்து பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விரிவான விசாரணைக்கு பிறகு கொலைக்கான காரணம் குறித்து தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டு விட்டதாக பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. தனித்தனியாக 2 விண்கலங்கள் விண்வெளிக்கு சென்று இணைய செய்யும் புதிய சாதனையை இஸ்ரோ படைக்க உள்ளது. இஸ்ரோ சார்பில் 2 சிறிய விண்கலங்களை ஏவும் ஸ்பேடெக்ஸ் திட்டத்துக்காக PSLV C60 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் டிசம்பர் 26ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. நிலவை ஆய்வு செய்யவும், ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்ப வரவும், விண்வெளி ஆய்வு நிலையம் அமைக்கவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை அவசியம். தனித்தனியாக 2 விண்கலன்களை விண்வெளியில் சென்று இணைய செய்வதற்கான இந்த சோதனை வெற்றி பெற்றால் இதை சாதித்த 4ஆம் நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும். சமூக வலைதளங்களில் மத்திய அரசை குறிப்பிட்டு வங்கதேசத்தின் மூத்த அதிகாரி பதிவிட்ட சர்ச்சை கருத்திற்கு இந்திய அரசு தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசில்
மபூஜ் அலாம் என்பவர் மூத்த ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பேசுகையில், இந்த விவகாரம் தொடர்பாக வங்கதேச இடைக்கால அரசிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய அந்த பதிவு நீக்கப்பட்டதை நாங்கள் அறிகிறோம். எனினும் பொது கருத்துக்களை பதிவிடும் முன் அனைவரும் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். வங்கதேச மக்களுடனும் இடைக்கால அரசுடனும் உறவை வளர்க்கவே இந்தியா தொடர்ந்து விரும்புகிறது. இது போன்ற பொதுவெளியில் தெரிவிக்கும் கருத்துக்கள் பொறுப்புணர்ச்சியின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் முதல்வர் பட்னாவிஸ் உள்துறையை மீண்டும் தன் வசம் தக்க வைத்துக் கொண்டுள்ளார். அதனுடன் எரிசக்தி, சட்டம் மற்றும் நீதி, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளையும் கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏக்நாத் ஷிண்டேவிற்கு நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி மற்றும் பொதுப்பணித்துறை ஆகிய இலாக்காக்களும், அஜித் பவாருக்கு நிதி மற்றும் திட்டமிடல் துறை, மாநில சுங்கத்துறை ஆகிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சந்தியா தியேட்டரில் நிகழ்ந்த சம்பவங்கள் போன்று கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக இருந்தவர்களுக்கு சலுகைகளை வழங்க முடியாது என்றும், இனி திரைப்படங்களுக்கு சிறப்பு காட்சிகளுக்கான அனுமதி வழங்கப்படாது என்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதிரடியாக அறிவித்துள்ளார். வங்கதேசத்தில் மீண்டும் கடந்த 2 நாட்களில் 3 இந்து கோவில்களின் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. தினாஜ்பூரில் உள்ள பிரகஞ்ச் பகுதியில் காளி கோவிலில் உள்ள 5 சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. பில்தோரா பகுதியில் உள்ள ஒரு இந்து கோவிலில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஷாகுவாய் பகுதியில் உள்ள ஒரு இந்து கோவிலில் 2 சிலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் பொலஷ்கந்தா கிராமத்தில் வசித்து வந்த 27 வயதான வாலிபர் அலல் உதின் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையின் போது உதின் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு சிறையில் அடைக்கப்பட்டார். அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெரிய அளவில் வாங்குவதன் மூலம் மிகப்பெரிய பற்றாக்குறையை ஈடு செய்ய வேண்டும் என தாம் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கூறியுள்ளதாகவும், அவர்கள் வாங்க மறுக்கும் பட்சத்தில் எல்லா வழிகளிலும் வரிகள் விதிக்கப்படும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.